மால் வாங்க போக வேண்டிய ஆள் தானே நீ? போகல அப்படின்னா அந்த டைம்ல எங்க இருந்த? அது வந்து அப்ப நான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பை காட் தலைவா, பை காட், ரைட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சுத்தமா ஐடியா இல்ல. நீ கொஞ்சம் சொல்லு சிவா. உன் குடும்பம் எங்க இருக்கு? என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாதீங்க தலைவா. என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என் பையனுக்கு 14 வயசு. என் பொண்ணு சின்ன பொண்ணு. அவளுக்கு 7 வயசு ஆகுது. என் வாழ்க்கை 10 நாள் ஹாஸ்பிட்டலே போகுது. என் பொண்டாட்டிக்கு டயாலிசிஸ் இருக்கு. என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என் ஃபேமிலியில மட்டும் கை வைக்காதீங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்ல, நான் எப்படிங்க உங்களுக்கு போய் மோசம் பண்ணுவேன்? நீங்க எனக்கு அந்த கடவுளுக்கு சமம் தலைவா. எத்தனை வருஷமா நான் உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. உங்களுக்கு எதிரா போக எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு அந்த தகுதி இல்ல. உன் குடும்பம் எங்க இருக்குன்னு கேட்டேன். நான் தான் இருக்கேன்ல. என் தலையை வெட்டிடுங்க. ஆனா என் குடும்பத்தை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு விட்டுடுங்க ப்ளீஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நீ கொஞ்சம் பறிஞ்சிட்டு பேசு. அதான் உன் ஆள் இருக்கானே, போலீஸ்காரன் கிட்ட இருக்கானே, அவனோட பாடி நாளை காலையிலக்குள்ள என் முன்னாடி இருக்கணும். வந்துரும். கண்டிப்பா பாடி வந்துரும். ஆனா என் குடும்பத்தை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க தலைவா. மை காட், என் குடும்பத்தை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் குடும்பத்தை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க தலைவா. டேய், நான் சொல்றதை கேளு. அந்த லவடா பிரான்சிஸ் எனக்கு வேணும். எனக்கு எக்ஸ்கியூஸ்லாம் தேவையில்ல. இன்னைக்கு அவன் பொண்டாட்டி குழந்தைங்க யாரு கிடைச்சாலும் சரி, அவங்கள தூக்கிட்டு கொண்டு வாங்க. புரிஞ்சுதா? வேடா போன. டேய் புச்கியா, குத்தா பிக்னிக்கா வந்திருக்க? நீ இங்கே ஏன்டா நிக்கிற? இங்க வாடா. நீங்க ஏதோ யோசனையில இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்பாவோட வேகம் குறைஞ்ச மாதிரி உனக்கு தெரியலையா? மொத்தம் அங்கே சாவடிக்கணும். அண்ணே, அவரோட பேரை கேட்டாலே எல்லாரும் பதறி அடிச்சு ஓடுவாங்க. அதான்டா அப்பாவோட பவர். ஆனா அந்த பவர் குறைஞ்சிட்டா. தாராவியோட நிலைமை என்ன? அதுக்குள்ளேயே கொண்டுட்டா நமக்கு எப்படி தெரியும்னா நம்ம டீல் இன்ஃபர்மேஷனை யாரு லீக் பண்ணாங்கன்னு? இப்ப நான் சொல்றது டீலை பத்தி இல்ல, நான் பவரை பத்தி பேசுறேன். எப்படியும் யாரு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஒருவேளை அப்பாவோட இடத்துல நான் இருந்த கொத்தா, அதுக்கப்புறம் என்ன தடுக்க ஏமா வந்திருப்பான்னு நானும் பார்த்திருப்பேன். ஏதாவது பிளான் இருக்கும். எலெக்ஷன்ஸ் கூட நெருங்கிட்டு இருக்கு. அப்பா ஏதோ ஒரு பிளான்ல இருந்திருப்பாரு. எல்லா நேரத்திலயும் கத்திய தூக்குறது கரெக்டா இருக்காது. இதுல பிளான்லாம் எதுவும் இல்லடா. அவருக்கும் வயசாயிடுச்சு. தாராவியை இப்படி காப்பாற்ற முடியாது வீரா. சார், ஜெயன் இப்ப எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒன்றும் ஆகலை சார். குத்துக்கல் மாதிரி இருக்கான். அது சரி, அவன் ஷூட்டிங் காம்படிஷன் என்னாச்சு? ஷூட்டிங் காம்படிஷனில் மும்பை போலீஸ் அவன் ரெப்ரசன்டேட் பண்ணான் சார். அவன் டேலண்ட் என்னன்னா, தூரத்துல இருந்தே ஷூட் பண்ணுவான். மிஸ் ஆகாம கரெக்டாக ஷூட் பண்ணுவான். அவன் என்னோட ஆபரேஷனுக்கு ரொம்ப தேவை. அவனும் ஒத்துக்கிட்டான். அது சரி,
அவ நிஜ பேர் என்ன? ஜோ. சார். தேங்க்ஸ். சார் வந்திருக்காரு. ஜெயின் சார். ஜெயன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், படுத்துக்கோ. கை எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், பெருசா சீரியஸ் எதுவும் இல்லை. நம்ம டாஜி உன்னை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டாரு தெரியுமா? உனக்கு டார்கெட் கொடுத்தா மிஸ் பண்ணவே மாட்டேன்னு. ஆ, புல்சாய். நிஜமாவா? ஆமாம் சார், எப்போ தேவையோ அப்போ சுடுவேன் சார். டார்கெட் யார் சார்? கெட் வெல் சூன். தேங்க்யூ சார். கவனமாக பார்த்துக்கோ. டோர் லாக் பண்ண. சக்கினாஜி, பார்ட்டி நடந்த நைட்ல இருந்து பாக்குறேன், உன் மூடே சரியில்லையே, மூட் அவுட்டா இருக்கியே. ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். ஒண்ணுமே இல்ல மைக்கேல். அன்பான ராட்சசியே, எனக்கு உன் கேம்ஸ் எல்லாம் தெரியும். சொல்லு, என்னாச்சு? அந்த பொறுக்கி பையன் அவினாஷ் பார்ட்டியில என்ன தொட்டோம். எங்க தொட்டான்? இங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல தொட்டோம். ஏன் என்கிட்ட சொல்லல? தாராவிக்கு அவன் எம்எல்ஏ மைக்கேல். அதனால என்ன இப்போ? மாத்ரேயோட பையன் சிவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் அமைதியா இருந்தேன்னு? ஆனா நான் உன்ன மாதிரி சும்மா இருப்பேன்னு நினைக்காத.